என்னால நம்பவே முடியல. 1952ல நம்ம கன்னியாகுமரியை சேர்ந்த வாலிபால் பிளேயர் ஒருத்தர் இந்தியன் டீமுக்காக விளையாடி இருக்காருன்னு. இதுல என்ன பியூட்டினா 1950s பெஸ்ட் வாலிபால் பிளேயர்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லா பெஸ்ட் பிளேயர்ஸோடையும் விளையாடி வின் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாலிபால் பிளேயர் இன் கன்னியாகுமரினா அது மிஸ்டர் பி சுலைமான் சார் தான். சுலைமான் சார் இப்போ நம்ம கூட இல்ல. பட் அவரோட சன் கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். வாங்க இன்னும் டீப்பா சுலைமான் சார் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் பிளேயர்ஸ் பத்தி நாங்க வீடியோ மேக் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா மறக்காம அவங்க நேம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 90s டைம்ல நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெரிய வாலிபால் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அப்பா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்க சார். என்னுடைய பேர் வந்து பீர் முகமது. நான் வாலிபால் சுலைமான் அவர்களுடைய கடைசி பையன். நான் வந்து ஜூனியர் ஸ்டேட்டு பிலோ 21, அதுக்கப்புறம் இந்தியன் போர்ட், நான் தூத்துக்குடி துறைமுகத்தில் வேலைக்கு சேர்ந்து இந்தியன் போர்ட் விளையாடி இருக்கிறேன். சார் அப்பா வந்து எப்போ அவரோட வாலிபால் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணார் சார்? அப்பா வந்து மிஸ்டர் பி சுலைமான் அவர்கள் வந்து 1939 அவருடைய 17 வயசில் திட்டுள்ள டீமுக்கு விளையாடினார். அப்போ விளையாடி கொண்டு இருக்கும்போது திட்டுள்ள டீமு பல மேட்சுகளில் வின் பண்ணி இருந்தது. இந்த நேரத்தில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த வாலிபால் மாடசாமி என்பவரோட டீம் தான் பெரிய டீம். எங்கே சென்றாலும் அந்த டீம் வின் பண்ணிவிடும். அப்போது மாடசாமி தேவை டீமுக்கும் திட்டுள்ள டீமுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும்போது அப்பா நல்லா விளையாடினாங்க. அப்பாவுடைய விளையாட்டை பார்த்து மாடசாமி தேவர் அவர்கள் அவருடைய டீமில் அப்பாவை சேர்த்து கொண்டார்கள். அப்பா அந்த டீமில் சேர்ந்த பிறகு எல்லா மேட்சும் இவங்க தான் வின்னர். அப்படி சமயத்தில் ராமநாதன் என்ற ஒரு பிளேயர் வந்து இறந்து போனார். அவர் இறந்த உடனே மாடசாமி தேவர் நினைச்சதாங்க ராமநாதன் மெமோரியல் அப்படின்னு சொல்லி அந்த கிளப்புக்கு பேர ஆரம்பித்து தமிழ்நாடு ஃபுல்லாக வின்னர்ஸ் அவங்க தான். கிட்டத்தட்ட 7 வருஷம் தமிழ்நாடு வின்னர் அவங்க. சார் அப்பா வந்து இந்தியா டீமுக்காக விளையாடி இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் நாங்கள். ஸோ அப்போ அப்பா வந்து எந்த வயசுல வந்துட்டு இந்தியா டீமுக்காக செலெக்ஷன்லாம் அட்டென்ட் பண்ண போறாங்க, அதே மாதிரி எப்படி செலக்ட் ஆகுறாங்க சார்? அதாவது 1952 கல்கத்தாவில் வந்து இந்தியன் டீம் செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு மாடசாமி தேவர் அவர்களும் மிஸ்டர் சுலைமான் அவர்களும் கல்கத்தா செலக்ஷனுக்கு போகிறாங்க. அந்த கல்கத்தா செலக்ஷனில் 2 பேரும் விளையாடும்போது பல டீமுகளை வின் பண்ண பிறகும் அவங்களுக்கு செலக்ஷன் போடவில்லை. அப்படி இருக்க நேரத்தில் மாடசாமி தேவர் அவர்கள் வந்து சுலைமான் அவர்களுக்கு ஒரு லிஃப்டை வைத்து கொண்டு சுலைமான் என்று கத்தினார்கள். அந்த நேரத்தில் அந்த பந்து கீழே பவுன்ஸ் ஆகி மேலே உள்ள மெர்க்கூரி லைட்டு 40 அடி உயரத்தில் உள்ள மெர்க்கூரி லைட்டு உடைந்து விட்டது. இதை பார்த்ததும் செலக்ஷன் கமிட்டி வந்து இந்தியா நம்பர் 1 மிஸ்டர் பிஎஸ் சுலைமான் வந்து இந்தியா நம்பர் 1 அப்படின்னு செலக்ட் பண்ணாங்க. மாடசாமி அவரை வந்துட்டு மாடசாமி தேவர் வந்து இந்தியா நம்பர் 2ஆக செலக்ட் பண்ணாங்க. சரி சரி சரி. இருவரும் இந்த 2 பேர்களும் தமிழ்நாடு சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டிலேருந்து போய் செலக்ட் ஆனவங்க. ஸோ அப்பா வந்துட்டு இந்தியா டீமுக்காக விளையாடி இருக்காங்கல்ல சார், அப்போ மறக்க முடியாத ஏதாச்சும் நிகழ்வுகள் இருக்கும்ல கண்டிப்பா. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது தமிழ்நாட்டிலிருந்து வாலிபால் சுலைமான் அவர்களும் மாடசாமி அவர்களும் செலக்ட் ஆகி இந்தியன் டீமுக்கு விளையாட ரஷ்யா சென்றார்கள். மாஸ்கோவுக்கு விளையாட போனாங்க. அங்கே விளையாடும்போது என்னாச்சுன்னா இவங்க 2 பேர்களையும் நம்ம வார்ம் அப் ஷாட் எல்லாம் அடிக்க சொல்லிட்டு வெளியே தூக்கி வச்சுருவாங்க. வெளியே வச்சுட்டு மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் கல்கத்தா பிளேயர்ஸு அங்கே நார்த்தில் உள்ளவங்க பிளேயர்ஸ் பூரா விளையாடுவாங்க. அப்படி விளையாடும்போது 3 நாடு சின்ன டீமோட தோற்று போச்சு இந்தியா. இந்த நிலைமையில் இவங்க 2 பேரும் நாங்கள் இனி விளையாட மாட்டோம், எங்களை ஃபுல்லாக டீமில் இறக்கி விளையாடினா தான் நாங்கள் விளையாடணும்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட தகராறு பண்ணாங்க. கடைசியில் மேனேஜர் நினச்சிட்டாங்க பெரிய டீமோடு நீங்கள் விளையாடுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய டீமோடு விளையாடி இவங்க 2 பேரும் பெரிய டீமோடு விளையாடி பெரிய டீம் 3 டீமையும் வின் பண்ணிட்டாங்க. 3 டீமையும் வின் பண்ணி பெரிய டீம் 3 டீமையும் வின் பண்ணிட்டு இப்படி இந்தியாவுக்கு இவங்க வராங்க. இந்தியாவுக்கு வந்து இங்கேயும் பல மேட்சுகள் விளையாடுறாங்க. இவ்வளோ வருஷம் வந்து அப்பா வந்து வாலிபால் விளையாடிட்டு இருப்பாங்க சார். அப்பா வாலிபால் விளையாடினது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் அப்பா விளையாடினாங்க. 22 வருஷம் வரை விளையாடிற சமயத்தில் தமிழ்நாடு கோச்சாட்டு அப்பாவை அப்பாயின்மெண்ட் பண்ணி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோச்சாக அப்பா வந்து நியமித்தாங்க. அதன் பிறகு அப்பா வந்து மேட்ச்லாம் ஒன்றும் விளையாட முடியாது. அதனால் என்ன செய்யறாங்கன்னா பசங்களுக்கு எல்லாம் கோச்சிங் கொடுத்து அப்பாவும் விளையாடிட்டு தான் இருப்பாங்க. கோச்சிங் கொடுக்கும்போது விளையாடுவாங்க. அப்படி விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய பிளேயர்களை ஸ்டேட் பிளேயர் ஆக்குனாங்க அப்பா.
கோச்சிங் கொடுக்கும்போது. சார் கிட்டத்தட்ட அப்பா வந்து 22 வருஷம் வாலிபால் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ஆமா ஆமா, இப்போ விளையாடுற பசங்களுக்கே நிறைய பேர் வந்துட்டு ஒவ்வொரு மேட்சுக்கும் காலில் அடிபடுறது, கையில் அடிபடுறது நிறைய இருக்கு. ஸோ அப்போ அந்த டைம்ல 22 வருஷங்கிறது பெரிய விஷயம். அப்பாக்கு ஏதாச்சும் இன்ஜுரிஸ் ஏதாச்சும் ஆயிருக்கா சார்? ஆமா, முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல சுசீந்திரன் ஒரு ஊர் இருக்கு பார்த்துருங்க. இந்த சுசீந்திர ஊர்ல வந்து ட்ரிபிள்ஸ் மேட்ச் நடந்தது. அப்போ ஆசியா நம்பர் 1 பழனிசாமி பிளாக் பேந்தர் என்று கூடுவாங்க. அதனால கருப்பாக இருப்பதுனால பிளாக் பேந்தர்னு சொல்லி பேர். அந்த டீமும் நம்ம அப்பா சுலைமான் அவர்கள் விளையாடின டீமும் ட்ரிபிள்ஸ் மேட்ச் பார்த்துருங்க. விளையாடும்போது அவர் அடித்த அடி வந்து அப்பாவுடைய பெருவிரல் வந்து அடிபட்டு கை வந்து பெருவிரல் வந்து டேமேஜ் ஆயிட்டு அந்த மொழி வந்து கீழே இறங்கிட்டு பார்த்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் விடலை. அதுக்கப்புறம் விடாமல் அப்பா விளையாடி அந்த மேட்ச் வின் பண்ணி 3 பவுன் தங்கத்தை வின் பண்ணிட்டாங்க. சார் அப்போ எப்போ வந்து அப்பா வந்துட்டு வாலிபால் விளையாடுறத வந்து ஸ்டாப் பண்ணாங்க? எப்போ ரிட்டையர்ட் ஆனாங்க வாலிபால்ல இருந்து? அப்பா வந்து 1978 அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து இந்த கோச்சிங் கொடுக்க முடியாதுல்ல பசங்களுக்கு, அதோடய அப்பா நிறுத்திக்கிட்டாங்க. சார் அப்போ அப்பா கூட விளையாடின பிளேயர்ஸ் வந்து யாராச்சும் இப்போ இருக்காங்களா? யாராச்சும் நம்ம பார்க்க முடியுமா? அவங்க கிட்ட எங்களால் ஒரு 1-2 கேள்வி கேட்க முடியுமா? அதாவது அப்பா கூட விளையாடினவங்க இப்போ வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. அதாவது நோயில் ராஜி கெட்லா, இது ஷார்ட் லிப்ட் பப்பன் கெட்லா, கணேசன், திரவியம், இந்த மாதிரி இது புதப்பாண்டி ராமச்சந்திரன் சொல்லுவாங்க. திருவள்ளுக்கு இடத்துல புதப்பாண்டின்னு ஊர் இருக்குது. அவர் ஆல் இந்தியா ரெஃப்ரியாக இருந்தார். அவர் எல்லாமே இறந்து போனாங்க. ஆனால் அப்பா கூட விளையாடின ஒரே ஒரு ஆள் இருக்கார் கெட்லா, அவரை இபி நடராஜன் சொல்லுவாங்க. அவர் ஸ்போர்ட்ஸ்மேன், அத்லெட்டு, பெஸ்ட் அத்லெட்டு, தமிழ்நாடு ஸ்டேட் அத்லெட்டு. ஆனால் வாலிபாலும் அப்பா கூட விளையாடினாள். அவரை வேணுமா நம்ம போய் பார்த்து அவர்கிட்ட அப்பா விளையாடினதை பற்றி கொஞ்சம் கேட்கலாம். சுலைமான் சார் கூட நீங்கள் விளையாடி இருப்பீங்கல்ல சார், நீங்கள் இங்கேயுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுருப்பீங்க. ஸோ அப்போ அவரை பற்றி எங்களுக்கு ஏதாச்சும் சில விஷயங்கள் சொல்ல முடியுமா சார்? கேரளா ஸ்டேட்டில் விளையாடுறது அப்போ எனக்கு நான் ஸ்டேட்டில் விளையாடுறதுக்குள்ள சான்ஸ் கிடையாது. அவர் சின்ன பருவம் தான். ஆனால் கூட போயிடுவேன். அங்கே டூர்னமெண்ட் ஆல் இண்டியா நடக்கும்ல, கூட போய் உட்காந்துக்கிடுவேன். அந்த சமயத்தில் அங்கே ஒரு இது என்ன வந்ததுன்னு சொன்னால், நம்ம நாடு பிரிஞ்சதுனால சுலைமான் வந்து கேரளாவில் விளையாடினாரு. மாடசாமி கூட விளையாடிக்கிட்டு இருந்தார்ல, மாடசாமி வந்து தமிழ்நாட்டில் விளையாடு, சுலைமான் வந்து கேரளா, மாடசாமி தமிழ்நாடு. அது ஆடக்கூடிய ஆசிரியர். இவர் அந்த செட்டுகள் பூரா ஆசிக்கன்னு. இந்த தமிழ்நாட்டில் உள்ள செட்டுகள் பூரா தமிழ்நாட்டிலையும், தமிழ்நாட்டில் விளையாடக்கூடிய சுலைமான் வந்து கேரளாவிலையும் பட்டிட்டார். அப்போது அப்படி இருந்தாலும் அந்த பிளேயரெல்லாம் இல்லை. டெய்லி நைட்லேயே ரொம்ப தூரம் நடக்கும். பஞ்சாப் டீமுக்கும் நம்ம அப்போ வந்து பஞ்சாப் டீம் தான் பெரிய டீம். பஞ்சாப் டீமுக்கும் நம்ம கேரளா டீமுக்கும் மேட்ச் நடக்கும். பஞ்சாப் டீமில் ஒரு கிழவை, அவன் லிட்டர், ரொம்ப வயசு இருக்கும் ஆசாமிக்கு. ஆனால் நல்ல சாங் பாடி. சுலைமான் அடித்த அடியா 2 அடியாக எடுத்துட்டார். 2 அடியா? 2 ஷாட்டை ஃபிங்கரிங் போட்டு. அது ஆச்சரியம், எல்லாத்துக்கும் ஆச்சரியம். 2 ஷாட்டை ஃபிங்கரிங் பண்ணுறேன் சைடில். அப்போ நாங்கள் கேரளியில் இருக்கோம். அவங்க கிட்ட மனசாமி என்னாச்சு, நல்லாச்சுதான் சொல்ல மனசாமி ஒரு சத்தம் போட்டாங்க. சுலைமான்னு ஒரு சத்தம் கொடுத்தாரு. கிரவுண்ட்லேயே அறந்துருக்கும். லிப்டை மற்ற பஞ்சாப்காரன் ஸ்ட்ரக்சரில் போட்டு தூக்கிட்டு போகிறோம். கையை தரல அந்த ஆள் ஸ்ட்ரக்சரில் போட்டு அவ்வளவு வெயிட்டு கொடுத்து அடிக்கக்கூடிய ஒரு இது. அந்த ஒரு தடவை ஒரு பிளாக் போட்டாலும் வச்சுருக்கேன். அவருக்கு அடியை ஒரு தடவை பிளாக் போட்டால்தான் அடுத்த தடவை அவர் எழுப்புனா அவன் கையை உயர்த்தவே மாட்டான். எதுக்கு கையில் போட்டு எங்கேயும் இருக்கும். அவர் புரியுது, கையில் கேட்குது. ஆறு அந்த ஆசாமிக்கு பேர் கேரளா. அவர் கடைசியில் ஃபாரினில் ஒரு டீமில் இருந்தாங்க, செத்து போகிறான். ஆக்சிடென்ட் செத்து போகிறான். இது நிமி ஜார்ஜ் அவ்வளவு ஒரு பேர் இருந்து. ஆனால் ஒரே ஒரு குறை தான் இது சொல்லுவேன். அவர் அந்த படித்த இருந்தால் அவர் ஒரு அல்லது லெவலுக்கு ஒரு ஏஎஸ்பி ஆகி ரிட்டையர்டாக இருப்பார். அது நோனராஜ் வந்து கேரளா யூனிவர்சிட்டிக்கு கோச் ஆகிட்டார். கீபோர்ட் நல்ராஜ் வந்து மட்ராஸ் காலேஜுக்கே ஏன்னா இவரும் குவாலிஃபைடு, அவரும் குவாலிஃபைடு. அது ஜஸ்டின் ஆகாத. கேரளாலாம் போய் விளையாடுறாங்கல்ல, ஆமாம். அதுல ஏதாச்சும் நிகழ்வுகள் போலீஸ் சுசீந்திரத்தில் விளையாடினாங்கல்ல. ஆமாம், சுசீந்திர பழனிசாமி ரயில்வேல இருந்த ஒரு ஆசாமி. அந்த ஆசாமி அப்புறம் தான் பார்க்கணும். நல்ல ஜம்ப் பண்ணவும் செய்வார். அவரோட விளையாடக்கூடிய இதில் அவர் என்னன்னா லிஃப்ட்டு கொண்டு வந்து அங்கேருந்து கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க பழனிசாமி.
அது இவர் 2-3 ஷாட் கொடுத்து அப்புறம் கையை வைக்க மாட்டேன் ஃபைன். அவ்வளவு பால் வந்து நம்ம இப்போ உள்ள பால் இல்லை, மவுத்தில் போட்டு ஆமா பால் போட்டு கட்டிக்கும் மவுத்து பட்டுன்னு அவ்வளோதான் கிழிஞ்சு போகும். அப்படி கிழிஞ்சிருக்கு. நிம்மி ஜார்ஜ் கேரளா, நிம்மி ஜார்ஜ் வந்து இந்த அடியை பிளாக் பண்ணல கையை கை யாரோட கை? நிம்மி ஜார்ஜ். ஆ, நிம்மி ஜார்ஜ் பெரிய பிளேயர், வேர்ல்டு பிளேயர் நிம்மி ஜார்ஜ். இவரும் வேர்ல்டு பிளேயர் தான். அதனால தான் ரஷ்யாவில் சொன்னால் இந்த மாதிரி ஷாட்டு கொடுக்கக்கூடிய வெயிட்டாக கொடுக்கக்கூடிய ஆள் இன்னும் உலகத்தில் பறக்க போகிறதும் இல்லை, இதுக்கு முன்னால் பிறந்ததும் இல்லை. அவங்க ரஷ்யாவில் என்ன பார்ப்பாங்கன்னா அந்த வெயிட்டு பார்ப்போம், ப்ரெஷர் தரையில் இருந்தோடனே என்ன ப்ரெஷரில் வருது நல்லா அதை பார்ப்போம். அதை பார்த்ததில் சுலைமான் தான் இதுவரையிலையும் அதை மிஞ்சி ஆள் போகிறது கிடையாது. ப்ரெஷர் கொடுத்து அடித்தது யாரும் கிடையாது. விளையாடும் போது இந்த கையில் அடிபட்டுலாம் அது சொல்லுங்க. அது அல்லது அது பெருசாக இல்லை, அதெல்லாம் அவ்வளோ இதாக சீரியஸாக எடுக்க முடியாது. பழனிசாமி உள்ள கேஸு அது எல்லா இடத்துலையும் யாருக்கு இப்போ விளையாட்டில் எல்லாத்துக்கும் வரதான். இந்த மாதிரி இது வராது. இப்போ நிம்மி சார்ஜுக்கு கீறி போச்சுல கை, அது மாதிரிலாம் பார்க்க முடியாது. அது மாதிரி பஞ்சாப் அந்த பிளேயரை வந்து சர்ச்சரில் போடுறது அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியாது. இது யாருக்கும் லேசாக அடிபட்டு உள்ள தேடி வந்துடும். ஆனால் பழனிசாமி பயங்கர ஹைட்டு. அதே பழனிசாமி நான் மேட்டூரில் வேலை பார்க்க மேட்டூரில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அப்போ அந்த மேட்டூரில் அவர் பழனிசாமி அங்கே ஒரு சூழ்நிலை நடந்தது வந்திருந்தார். அவர் என்ன நல்லா தெரியும், என்ன கொண்டு வர ஹலோ மிஸ்டர் நடராஜன், என்ன சார் முதல் கேட்டது தான் சுலைமான் எடுத்திருக்காங்க. பழனிசாமி நல்ல சுலைமான் தான் நல்லா இருக்காரு. நீங்கள் இங்கே எப்படி இருந்தீங்க அப்படின்னு. நான் இப்போ தான் மதுரையில் இருக்கேன் அப்படின்னு. மதுரையில் இருக்கிறதுனால அந்த அப்படி பழனிசாமியோட ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கூடியவரால் எல்லாருக்கும் தெரியும். சுலைமான்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும்.